ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக உமா சிவகுமார். நான் உள்ளரங்கில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் வெளியே செல்லும் போது கட்டாய முகக்கவசம் அணிந்து செல்லவும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் புதிதாக 26,115 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 3,35,00,000 தாண்டியது. மேற்கு வங்க மாநிலத்தில் கடந்த 15 ஆண்டுகளில் இல்லாத அளவில் பெய்த கனமழை. வெள்ளத்தில் முழுகிய கொல்கத்தா நகர சாலைகள். பெங்களூருவில் பயங்கரவாத தாக்குதல் நடத்த சதித்திட்டம். பாகிஸ்தானின் ISI உளவாளி கர்நாடகாவில் கைது. ஏழைகளுக்கான நலத்திட்டங்களை விரைந்து மேற்கொள்ள வேண்டும். பஞ்சாப் முதலமைச்சர் சரண்ஜித் சிங் தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. உத்தரப்பிரதேசத்தின் மீரட் நகரில் 205 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிப்பு. 54 பேருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. பிரதமர் நரேந்திர மோடியை வரும் 24ஆம் தேதி சந்திக்கிறார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். வெள்ளை மாளிகை வெளியிட்ட தகவல். கனடா பொதுத் தேர்தலில் ஆளும் லிபரல் கட்சி மீண்டும் வெற்றி. தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராகிறார் ஐஸ்டின் ட்ரூடேவ். விரிவான செய்திகள். இந்தியாவில் புதிதாக 26,115 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 3,35,00,000 தாண்டியுள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 26,115 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதிப்பு மொத்த எண்ணிக்கை 3,35,04,534 உயர்ந்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 252 பேர் தொற்றுக்கு மரணமடைந்துள்ளதாகவும், இதன் மூலம் கொரோனா மொத்த பலி எண்ணிக்கை 4,45,385 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. 3,09,575 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும், இதுவரை 3,27,49,574 பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளதாகவும், நேற்று ஒரே நாளில் 34,469 பேர் தொற்றில் இருந்து மீண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று காலை 8 மணி நிலவரப்படி நாடு முழுவதும் 81,85,13,827 டோஸ் கொரோனா தடுப்பூசிகள் இதுவரை போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை கூறியிருக்கிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் கடந்த 14 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கனமழை கொட்டி தீர்த்ததால் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தலைநகர் கொல்கத்தா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. கொல்கத்தா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு முதலே கனமழை பெய்து வருகிறது. இதனால் தாப்சியா, உல்ட்ராதங்கா, பால்மர் பசார், ஜோத்பூர் பூங்கா உள்ளிட்ட இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. இந்த பகுதிகளில் ஒரே நாளில் 10 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகியுள்ளது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் விமான நிலையத்தையும் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. கடந்த 14 ஆண்டுகளுக்கு பிறகு செப்டம்பர் மாதத்தில் ஒரே நாளில் இந்த அளவுக்கு மழை பதிவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கொல்கத்தாவின் பெரும்பாலான பகுதிகளில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி குடியிருப்புகளுக்கும் வெள்ளம் புகுந்துள்ளதால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பல்வேறு இடங்களில் வெள்ள நீருக்கு மத்தியில் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து செல்கின்றன. இதனிடையே மேற்கு வங்கத்தில் இன்றும் பரவலாக மழை பெய்யும் என்றும், தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
உத்தரப்பிரதேசத்தின் மீரட் நகரில் மட்டும் 205 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 54 பேர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருவதாகவும் அந்நகரின் முதன்மை மருத்துவ அதிகாரி தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், ஹரியானா, மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநிலங்களில் டெங்கு காய்ச்சல் அதிவேகத்தில் பரவி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது. அந்த மாநிலங்களில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக நூற்றுக்கணக்கான குழந்தைகளும் பெரியவர்களும் வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தின் மீரட் நகரில் மட்டும் டெங்கு காய்ச்சலால் 205 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் 54 பேர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் மீரட் நகரின் முதன்மை மருத்துவ அதிகாரி கூறியுள்ளார். இதனிடையே மத்திய பிரதேசத்தில் 225 பேருக்கும், காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் 20க்கும் மேற்பட்டோருக்கும் டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. பெங்களூருவில் பயங்கரவாத தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டிய பாகிஸ்தானின் ISI உளவாளி கர்நாடகாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். பெங்களூருவில் குண்டுவெடிப்பு நடத்த தீவிரவாத அமைப்புகள் திட்டமிட்டுள்ளதாக மத்திய உளவுத்துறையினர் எச்சரிக்கையை தொடர்ந்து மாநகர போலீசார் முக்கிய இடங்களில் பாதுகாப்பை பலப்படுத்தி கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் வாலிபர் ஒருவர் முக்கிய கட்டிடங்கள், ராணுவ பயிற்சி மைய அலுவலகங்கள் அருகே சந்தேகத்திற்கிடமான வகையில் சுற்றித் திரிந்து கொண்டிருந்தார். அவரை கண்காணித்த போலீசார் காட்டன்பேட்டையில் ஒரு வீட்டில் தங்கியிருந்த போது நேற்று கைது செய்தனர். அந்த நபர் தங்கியிருந்த வீட்டில் சோதனை நடத்திய போலீசார் ராணுவ மையத்தின் முக்கிய வரைபடங்கள், பள்ளிகள், பயிற்சி மையங்கள், ரயில், பேருந்து, விமான நிலைய வரைபடங்கள், முக்கிய கோவில்களின் படங்கள் ஆகியவற்றை கைப்பற்றினர். வாலிபரை கைது செய்து விசாரணை நடத்திய போலீசார் அவர் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர் என்றும் அவரது பெயர் ஜிஜேந்தர் சிங் என்றும் பாகிஸ்தானில் உளவு அமைப்பான ISIக்கு வரைபடங்களை அனுப்பி அதன் மூலம் பணம் சம்பாதித்து வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழைகளுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த பஞ்சாப் முதலமைச்சர் திரு சரண்ஜீத் சிங் சன்னி தலைமையிலான அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. பஞ்சாப் முதலமைச்சராக திரு சரண்ஜீத் சிங் பதவியேற்ற நிலையில் அவரது தலைமையில் முதல் முறையாக அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஏழைகளுக்கான நலத்திட்டங்களை மேற்கொள்வதற்கான முன்முயற்சிகளை மகாத்மா காந்தி பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது. அதன்படி கல்வி மற்றும் சுகாதாரம் தரமான முறையில் குறைந்த கட்டணத்தில் ஏழை எளியோரை சென்றடைவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் 32,000 வீடுகள் கட்டப்பட்டு பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு குறைந்த வாடகையில் ஒதுக்கப்பட வேண்டும். நில உரிமையாளர்களை மணலை வெட்டி எடுத்து நேரடியாக விற்பனை செய்யலாம் என்பவன உள்ளிட்டவை குறித்து அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் வரும் 24ஆம் தேதி நேரில் சந்திக்க உள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்திருக்கிறது. இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய 4 நாடுகள் இணைந்து குவாட் அமைப்பை உருவாக்கியுள்ளன. இந்த அமைப்பின் முதல் உச்சி மாநாடு கடந்த மார்ச் மாதம் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது. இந்நிலையில் குவாட் தலைவர்களின் நேரடி பங்கேற்பில் முதல் உச்சி மாநாடு அமெரிக்காவில் நடைபெறவுள்ளது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தலைமையில் வெள்ளை மாளிகையில் வரும் 24ஆம் தேதி குவாட் தலைவர்கள் சந்திக்க உள்ளனர். இந்த மாநாட்டில் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிஸ், ஜப்பான் பிரதமர் யோஷிஹைட் சுகா ஆகியோர் பங்கேற்கின்றனர். மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்காவுக்கு பயணம் செய்ய இருக்கிறார். அன்றைய தினம் பிரதமர் திரு நரேந்திர மோடியை ஜோ பைடன் சந்திக்க உள்ளதாக வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. பைடனின் நிகழ்ச்சி நிரலில் இந்த சந்திப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மைசூரில் இருந்து மயிலாடுதுறை நோக்கி வந்த பயணிகள் ரயில் ஆவலஹள்ளி அருகே தண்டவாளத்தை கடக்க முயன்ற மினி லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மைசூரில் இருந்து பெங்களூரு வழியாக மயிலாடுதுறை நோக்கி சென்று கொண்டிருந்த பயணிகள் ரயில் ஆனேக்கல் தாலுகா ஆவலஹள்ளி அருகே லாரி மீது மோதியது. ரயில் தண்டவாளத்தை லாரி கடக்க முயன்றபோது இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. இதில் லாரி அப்பளம் போல நொறுங்கியது. அங்கிருந்த மின்கம்பமும் சேதமடைந்தது. ரயில் சக்கரத்தில் லாரி சிக்கியதால் மேற்கொண்டு ரயில் செல்ல முடியாமல் அந்த இடத்திலேயே நின்றது.
விபத்து காரணமாக அந்த வழியாக செல்லும் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. ரயில் என்ஜினின் அடியில் சிக்கிய லாரியின் உதிரி பாகங்கள் பின்னர் உடைத்து எடுக்கப்பட்டன. தண்டவாளத்தில் லாரி சிக்கியதும் அதில் இருந்த ஓட்டுநர் லாரியை அங்கேயே விட்டுவிட்டு சென்றதால் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது. ஆந்திர தமிழக எல்லையோரம் பெய்து வரும் கனமழையால் மோர்த்தான அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதன் காரணமாக கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில் இருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் ஆந்திர மாநில எல்லையை ஒட்டிய தமிழக பகுதியில் மோர்த்தானா அணை உள்ளது. இந்த அணை 11.5 மீட்டர் உயரமும் 261 மில்லியன் கனஅடி தண்ணீர் கொள்ளளவும் கொண்டதாகும். ஆந்திர மாநிலம் பலமனேர், புங்கனூர் உள்ளிட்ட பகுதியில் தொடர் மழை பெய்து வருவதால் தமிழக பகுதிக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக மோர்த்தானா அணை தனது முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் தற்போது அதில் இருந்து 90 கனஅடி அளவு உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் மோர்த்தானா அணையை ஒட்டியுள்ள கரையோர பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமென மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அணை நிரம்பியதன் பயனாக கேவிக்குப்பம், குடியாத்தம், காட்பாடி போன்ற பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கனடா பொதுத் தேர்தலில் ஆளும் லிபரல் கட்சி மீண்டும் வெற்றி வாகை சூடியதை அடுத்து தொடர்ந்து 3வது முறையாக ஜஸ்டின் ட்ரூடேவ் பிரதமராகிறார். கனடாவில் 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் நடத்தப்படுவது வழக்கம். 2015ஆம் ஆண்டு தேர்தலில் லிபரல் கட்சி சார்பில் வெற்றி பெற்ற ஜஸ்டின் ட்ரூடேவ் தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு தேர்தலிலும் வெற்றி பெற்று 2வது முறையாக பிரதமராக பதவி வகித்தார். எனினும் 2019 தேர்தலில் பெரும்பான்மை கிடைக்காததன் காரணமாக தன்னிச்சையாக செயல்பட முடியாததால் 2023ஆம் ஆண்டு நடக்க வேண்டிய தேர்தலை 2 ஆண்டுகளுக்கு முன்கூட்டியே நடத்த பிரதமர் ஜஸ்டின் திட்டமிட்டார். இதன் காரணமாக கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆட்சி கலைக்கப்பட்டு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அதன்படி கனடாவில் நேற்று பொதுத் தேர்தல் நடைபெற்றது. இதில் ஆளும் லிபரல் கட்சிக்கும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் இடையே பலமான போட்டி இருந்தது. மொத்தம் 338 தொகுதிகளை கொண்ட கனடா பொதுத் தேர்தலில் 170 தொகுதிகளில் வென்று பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். ஆனால் நேற்றைய தேர்தலில் ஆளும் லிபரல் கட்சி 155 இடங்களிலும் கன்சர்வேட்டிவ் கட்சி 123 இடங்களிலும் வெற்றி பெற்றன. ஆட்சி அமைக்க இன்னும் 15 இடங்கள் தேவைப்படுவதால் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடேவ் சிறிய கட்சிகளின் ஆதரவை நாடியுள்ளார். இதன் மூலம் தொடர்ந்து அவர் 3வது முறையாக பிரதமராவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. காவல் மற்றும் மோப்ப பணியில் பெரும்பாலும் வெளிநாட்டு நாய்களையே பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது நாட்டு நாய்களை ஈடுபடுத்த தமிழக வனத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளதற்கு சமூக ஆர்வலர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். உணவு ரகங்கள் முதல் கால்நடை ரகங்கள் வரை வாழ்வியல் முறையின் அத்தனையிலும் நம்மை வெளிநாட்டு மோகம் விட்டு வைக்கவில்லை. இது நாய் வளர்ப்பிலும் நம்மை ஆட்கொண்டு விட்டது. வீடுகளில் லாப்ரடார், பொமேரியன், பீகல் என எல்லாமே வெளிநாட்டு ரக நாய்கள்தான். விளைவு, காவல்துறையில் துப்பறியும் பணியிலும் வெளிநாட்டு இனங்கள்தான் அதிகம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் அண்மை காலங்களில் சமூக வலைதளங்களில் நாட்டு நாய்களின் சிறப்பு குறித்து அதிகம் பகிரப்பட்டு வந்தது. நாட்டு நாய்கள் வெளிநாட்டு நாய்களுக்கு இணையாக காவல் திறன் உடையது என்றும் வீடுகளில் செல்ல பிராணியாக வளர்க்க சிறந்த தேர்வாக இருக்கும் என்பதையும் நாட்டு நாய் வளர்ப்பாளர்கள் கூறி வருகின்றனர். இதனால் மக்கள் மத்தியிலும் நாட்டு நாய்களை வளர்ப்பதில் ஆர்வம் அதிகரித்து வருகிறது. அந்தந்த மண்ணிற்கு உரிய பயிர், அந்தந்த மண்ணிற்குரிய விலங்கு இருக்கும். அவற்றிற்குத்தான் அந்த மண்ணிற்கேற்றார் போல நடந்து கொண்ட குணம் இருக்கும். இன்றைக்கு நாட்டு இனங்கள் தான் சிறப்பாக செயல்படும் என்பதை உணர்ந்து காவல்துறை இன்றைக்கு நாட்டு நாய்களை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறது. நம்முடைய இராணுவம் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலே காட்டிற்குள்ளே விலங்குகளை கண்டறிவதற்கும் போதைப் பொருள்களை கண்டறிவதற்கும் வனத்துறை இன்றைக்கு நம்முடைய நாட்டு நாய்களை பயன்படுத்துகிறது என்பது பழமைக்கு நாம் திரும்பிக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கு ஒரு சான்றாக விளங்குகிறது. அண்மையில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழக நாட்டு நாய் இனங்களான ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கோம்பை இன நாய்களின் சிறப்புகள் குறித்து எடுத்துக் கூறி அவற்றை வெளிநாட்டு நாய்களுக்கு பதில் பயன்படுத்த எடுத்துரைத்தார். இதையடுத்து நாட்டு நாய்கள் மீதான கவனம் தமிழக வனத்துறையினருக்கு ஏற்பட்டுள்ளது.
துப்பறியும் பணிகளுக்கு வெளிநாட்டு ரக நாய்களுக்கு மாற்றாக நாட்டு நாய்களை பயன்படுத்த முடியும் என்பதை தேனி மாவட்ட வனவியல் பயிற்சி கல்லூரியில் நிரூபித்துள்ளனர். அங்கு பல்வேறு நாட்டு நாய்களுக்கு சிறப்பான முறையில் பயிற்சி அளித்து அவற்றை மோப்பம் பிடித்தல், திருடர்களை துரத்தி பிடித்தல், கஞ்சா செடிகளை கண்டறிந்தல் போன்ற பணிகளுக்கு பயிற்சி அளித்துள்ளனர். வனப்பகுதியில் குற்றவாளிகளை கண்டறிய விலங்குகளுக்கான பயிற்சி இந்தியாவிலேயே முதன்முறையாக இந்த வனவியல் பயிற்சி கல்லூரியில்தான் தொடங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கட்டளைக்கு கீழ்ப்படிதல், குற்றவாளிகளை பிடிக்க வேகமாக ஓடுதல், உயரமான மதில் சுவர் மீது ஏறி தாண்டுதல், வளையம் மீது தாண்டுதல், கவ்வி பிடித்தல் உள்ளிட்ட பயிற்சிகள் இங்கு அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நாய்களுக்கும் அந்த நாய்களுக்குள்ள ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அந்த வெளிநாட்டின நாய்களை வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டு கற்றுக் கொடுத்து பழக்கியிருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டின நாய்களுக்கு யாருமே அந்த மாதிரி கற்றுக் கொடுத்து முயற்சி பண்ண இல்லை. ஸோ என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பழக்கப்படுத்தினால ஒரு சில கட்டளைகளை கொஞ்சம் சீக்கிரமாகவே புரிஞ்சுக்கிறோம். ஆனால் நம்ம நாய்கள் யாரும் பயன்படுத்தாதனால பழக்கப்படுத்தாதனால நம்ம கொஞ்சம் அதிக முயற்சி எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக அந்த நாய்கள் என்னென்ன கட்டளைகள் செய்யுதோ அதே கட்டளைகளை நம்ம நாட்டின நாய்களும் செய்யும்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். எங்களோட இது போக என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் 3 டிவிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த நாட்டின நாய்களை பயிற்சி அளித்து அனுப்பிச்சிருக்கோம். நாங்கள் அந்த நாய்களுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் மாலையில் 2 வேளையுமே பயிற்சி அளிப்போம். மதியான வேலையில் அதுக்கு ஓய்வு கொடுத்துருவோம். இதுதான் நாங்கள் வந்து ரொட்டீனாக இந்த நாய்களுக்கு கொடுக்குற பயிற்சி முறை. ஒவ்வொரு இதுக்கும் பயிற்சி மாறும். நாங்கள் பயிற்சி முடிந்ததும் இந்த நாய்கள் வனப்பகுதியில் செம்மர கடத்தலை கண்டறிதல், கஞ்சா செடி பயிரிடுவதை கண்டறிதல், வன விலங்குகளை வேட்டையாடும் கும்பலை பிடித்தல் ஆகியவைக்கு பயன்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக தேனியில் இருந்து செய்தியாளர் மகேஷ். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமான கொடிவேரி அருவியை காண இன்று முதல் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ள பவானிசாகர் அணையில் இருந்து வெளியேறும் தண்ணீர் ஆற்றின் வழியாக கொடிவேரி தடுப்பணையை வந்தடைகின்றது. இந்த தடுப்பணையில் இருந்து வெளியேறும் தண்ணீர் சுமார் 30 அடி உயரத்தில் இருந்து ஆர்ப்பரித்து கொட்டும் காட்சி சுற்றுலா பயணிகளை வெகுவாக ஈர்க்கிறது. குறிப்பாக ஈரோடு, கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் இருந்து அதிகளவு இந்த அருவியை காண வருகை தருகிறார்கள். கடந்த மாதம் பவானிசாகர் அணையில் இருந்து அதிகப்படியான உபரி நீர் வெளியேற்றப்பட்டு கரையோர பகுதியில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதன் காரணமாக கொடிவேரி அணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அணையில் குளிக்கவும் பூங்காவில் விளையாடவும் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. பவானிசாகர் அணைக்கு வரும் நீர்வரத்து தற்போது குறைந்திருப்பதால் மீண்டும் கொடிவேரி அருவியில் குளிக்கவும் பூங்காவை கண்டுகளிக்கவும் இன்று முதல் சுற்றுலா பயணிகளுக்கு பொதுப்பணித்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. சுற்றுலா பணிகள் கொரோனா விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றி பூங்காவை கண்டுகளிக்குமாறு பொதுப்பணித்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சியான பாஜக இடையே கடும் இழுபறி நீடிக்கிறது. புதுச்சேரி மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடம் தற்போது காலியாக இருப்பதால் அடுத்த மாதம் 4ஆம் தேதி அதற்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 14ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் போட்டியிட ஆளும் என்ஆர் காங்கிரஸ் அதன் கூட்டணியான பாஜகவும் விருப்பம் தெரிவித்திருப்பதால் வேட்பாளரை நிறுத்துவதில் இரு கட்சிகளுக்கும் இடையே போட்டி நிலவுகிறது. சட்டப்பேரவையில் 6 எம்எல்ஏக்களை கொண்ட பாஜக சுயேட்சை உறுப்பினர்களின் 3 பேரின் ஆதரவு இருப்பதாக கூறி தங்களது பலத்தை உயர்த்தி காண்பித்து தங்களுக்குத்தான் இடம் ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறது. இதனால் ஏற்பட்ட நெருக்கடிக்கு மத்தியில் நேற்றிரவு முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் இதுகுறித்து அவசரமாக ஆலோசித்தனர். இதில் சுயேட்சை உறுப்பினர்கள் பங்கேற்றதால் அக்கட்சியும் தங்களது பலத்தை உயர்த்தி காட்டியிருப்பது பாஜகவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி சார்பில் புதுச்சேரி மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவது யார் என்பது தொடர்ந்து இழுபறியாகவே இருந்து வருகிறது. கர்நாடகாவின் கலபுரகி பகுதியில் தக்காளியின் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்ததால் அதனை விவசாயிகள் சாலையில் கொட்டி தங்கள் வேதனையை வெளிப்படுத்தினர். கலபுரகி மாவட்டத்தில் உள்ள காய்கறி சந்தையில் தக்காளியின் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. 1 கிலோ தக்காளி 3 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் விளைந்த தக்காளிகளை சந்தைக்கு கொண்டு செல்ல முடியாமல் சாலையில் கொட்டினர்.
கொரோனா காலகட்டத்தில் கடன் வாங்கி விவசாயம் செய்ததாகவும், ஆனால் தக்காளியின் விலை வீழ்ச்சி தங்களுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இனிவரும் செய்திகளை வேகச் செய்திகளாக பார்க்கலாம். கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழகம் மற்றும் அகதீஸ்வரம் வடக்கு ஒன்றிய கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் திரு ராகவன் தலைமையில் நிர்வாகிகள் உடனான ஆலோசனைக் கூட்டம் அகதீஸ்வரத்தில் நடைபெற்றது. உள்ளாட்சித் தேர்தலில் கழக நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் மற்றும் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் ஜூலியஸ், அம்மா பேரவை செயலாளர் கண்ணன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். தஞ்சை மாதாக்கோட்டை பகுதியில் இருந்து கேரளாவுக்கு கடத்திச் செல்லப்பட இருந்த 15 டன் ரேஷன் அரிசியையும் அதற்கு பயன்படுத்தப்பட்ட 3 லாரிகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். கடத்தலில் ஈடுபட்டு தப்பியோடிய 2 பேரை தேடப்பட்டு வரும் நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட அரிசி மற்றும் வாகனங்கள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டன. வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் வாக்குமூலங்களை பெறுவதற்காக அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள எம்பி, எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் விசாரித்து வருகிறது. வழக்கில் 47 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நகல்கள் வழங்கப்பட்டுள்ளன. வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் செந்தில் பாலாஜி, திரு கார்த்திகேயன் ஆகியோர் ஆஜராகவில்லை. எனவே வாக்குமூலத்தின் நகலை பெறுவதற்காக இருவரும் அக்டோபர் 5ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை ஒத்திவைத்தார். நாமக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை கண்டித்து 4 நாள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் நடத்தப்போவதாக அனைத்து வழக்கறிஞர் சங்கம் அறிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையத்தில் எந்தவொரு புகார் மனுவுக்கு ஒப்புகைச் சீட்டு தருவதில்லை என்றும், குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்வதில்லை என்றும் புகார் எழுந்திருக்கிறது. இதனை கண்டித்து நாமக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சரோஜ்குமார் தாக்கூர் உடனடியாக மாற்றம் செய்ய வேண்டுமென வலியுறுத்தியும் அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் செப்டம்பர் 21 முதல் செப்டம்பர் 24ஆம் தேதி வரை நீதிமன்ற புறக்கணிப்பு போவதாக தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார் பெடரேஷன் தலைவர் பொதுச் செயலாளர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார். தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள ஐஐடி கல்வி வளாகத்தில் திடீரென புகுந்த யானைகள் கூட்டத்தால் மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் அச்சமடைந்தனர். தமிழக கேரள எல்லை பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள கஞ்சிக்கோடு எனும் இடத்தில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி செயல்பட்டு வருகிறது. மேற்கு மலைத்தொடர்ச்சி வனப்பகுதியை ஒட்டியுள்ள இந்த கல்லூரி வளாகத்தில் 5க்கும் மேற்பட்ட குட்டிகளுடன் உணவு தேடி புகுந்த யானை கூட்டத்தினால் கல்லூரியின் விடுதியில் தங்கி பயிலும் மாணவர்கள் பீதியடைந்தனர். மேலும் கல்லூரி வளாகத்திற்குள் புதிய கட்டுமான பணிகள் நடப்பதால் ஏராளமான தொழிலாளர்களுக்கும் அச்சமடைந்தனர். இந்நிலையில் வளாகத்தில் இருந்து யானைகளை விரட்டுவதற்காக யானைகளை சுற்றியும் வெடி வைத்ததால் யானைகள் செய்வதறியாது மிரண்ட காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தொடர்ந்து வெடிகள் வெடித்ததால் யானைகள் செய்வதறியாது திணறியது. இயற்கை ஆர்வலர்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து மற்ற செய்திகளை வழங்குவதற்காக காத்திருக்கிறார் சூர்யா. இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.